அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய 53வது நாளுடைய வகுப்பில் நாம் தொடராக ஐபிசியினுடைய ஹாதா தரீக் என்கின்ற இஸ்லாமிய அடிப்படை கல்வி தொகுப்பு புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய 3 தடுக்கப்பட்ட குணங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஒன்று, முனாஃபிக் என்பவர் யார், அவருடைய பண்பு என்ன, அது நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. பொதுவாக குரானில் முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு அடிபணிபவர், கட்டுப்படுபவர், அமைதியானவர், அமைதி அளிக்கக்கூடியவர். மூமின் இறைவனை பரிபூர்ணமாக நம்பிக்கை கொண்டவர். ஈமானுடைய 6 அம்சங்கள் நம்ம ஏற்கனவே படித்தோம். அல்லாஹ் ஒருத்தனை நம்புறது, வானவர்களை நம்புறது, வேதங்களை நம்புறது, இறை தூதர்களை நம்புறது, மறுமை நாளை நம்புறது, விதியை நம்புறது. இந்த 6 அம்சங்களையும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நம்புறவர் தான் மூமின். அதுபோல் குரானில் முஷ்ரிக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. முஷ்ரிக் என்றால் என்ன? இணை வைக்கக்கூடியவர். இறைவன் ஒருவனுக்கு பல உருவகங்களை, பல கடவுளர்களை வணங்கி வழிபடுறது, இறைவனுக்கு இணையாக மனிதர்களை அல்லது இறந்த சமாதிகளை எண்ணுவது, அவர்களிடத்தில் உதவி நாடுவது, இதுவெல்லாம் இணை வைப்பு செயல்கள். அது அவர்களைத்தான் முஷ்ரிக்குன்னு நம்ம சொல்கிறோம். அது குரானும் சொல்லிக்காட்டு. அதே மாதிரி குரானில் காஃபிர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது என்னமோ அருவருப்பான அசிங்க சொல்லலாம் கிடையாது. காஃபிர்னு சொன்னால் இறைவனை மறுக்கக்கூடியவர், இறைவனே இல்லை என்று நிராகரிக்கக்கூடியவர், அல்லது இறைவன் இருக்கிறான் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட பல கடவுளர்கள் இருக்கிறாங்க, அவங்க உருவங்களை கற்பிக்கலாம், கடவுளுடைய அதிகாரங்கள் நேரத்துலாம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு என்றெல்லாம் நம்புவது. ஒரு இறைவனை நம்ப மறுக்கிறது, நிராகரிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் காஃபிருங்கிற பட்டியலில் வந்துடுவாங்க. அதுபோல் குரான் குரானில் முனாஃபிக்கு அப்படின்னு ஒரு அரபு சொல்லு இருக்குது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இரட்டை வேஷம் போடுபவர்கள், நயவஞ்சகர்கள். இவர்களை குறித்து குரானில் நிறைய விஷயங்கள் கடுமையாக சொல்லி காட்டப்பட்டு இருக்கிறது. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த முனாஃபிக்னா, நயவஞ்சகன், இரட்டை வேஷம் போடுவன், நடிக்கிறவன் யார், அவன் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்தில் 4 பண்புகள் இருக்கிறதோ அவர் தெளிவான முனாஃபிக், நயவஞ்சகன், நடிப்பவன் என வேஷதாரி ஆவான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. முதலாவது, நம்பினால் மோசடி செய்வான். ரெண்டாவது, பேசினா பொய் கலந்து தான் பேசுவான். மூணாவது, அவனிடத்தில் உடன்படிக்கை செய்தால் வாக்கு உடன்படிக்கை செய்து கொண்டால் அதற்கு மாறு செய்வான், மோசடி செய்வான், வாக்குவை மீறுவான், உடன்படிக்கையை மீறுவான். நாலாவது, ஏதாவது தர்க்கம் என்று வந்து விடுமையானால், வாதம் என்று வரும் பொழுது மோசமான வார்த்தைகளை பாவிப்பான். இவங்க எல்லாருமே யாரு? பக்காவான வேஷதாரிகள் என்று முஹம்மது நபி சொன்னார். அப்போ ஒரு முஸ்லிம் இத்தகைய தீய பண்புகளை விட்டு தூரமாகி வாழ வேண்டும். இந்த 4 பண்புகளும் ஒருவரிடத்தில் ஒன்றிணைந்தால் அவன் பக்காவான நயவஞ்சகன் ஆகிவிடுவான். இந்த மனிதன் அமானிதத்திற்கு மோசடி செய்வான், வாக்குறுதிக்கு மாறு செய்வான், யாருடன் முரண்பட்டால் மோசமான வார்த்தைகளை பாவிப்பான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ இந்த குணத்தில் ஏதாவது நம்மள்கிட்ட ஒன்று இருந்தாலும் நம்மள்கிட்ட அந்த நடிக்கிற குணம் நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்னு ஆயிடும். அதுலேருந்து ஒரு இறை நம்பிக்கை தவிர்த்து வாழ்கிறது தான் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஏன்னா நயவஞ்சர்கள் நரகத்திலேயே அடித்தட்டில் இருப்பாங்க என்றெல்லாம் குரான் என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. அதனால் இந்த விஷயத்தை நாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். இது ஒரு விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா, யாசகம் கேட்பது, யாசித்தல். இந்த யாசிக்கிறது, கையேந்துறது அடுத்தவங்கள்ட்ட, இது இஸ்லாம் எந்த அளவுக்கு இழிவாக கருதுகிறது என்று சொன்னால், இஸ்லாம் உழைத்து உண்பதை, சாப்பிடுவதை ஊக்குவித்து இருக்கிறது. இஸ்லாம் உழைச்சி சாப்பிட்றது தான் ஊக்கப்படுத்தி இருக்கு. யாசகம் கேட்பதை இழிவாக எண்ணுகிறது. மக்களிடம் கடுமையான தேவை இல்லாத பொழுது
நன்கொடைகளை கேட்டு வாங்கி சாப்பிட்றத கண்டிக்கிறது. இப்போ ஒரு ஆளுக்கு என்ன வேற போக்கிடம் இல்லை, வழி இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது, இப்போ உதாரணம் நல்லா வாழ்ந்தவர் திடீர்னு ஒரு பூகம்பத்தால் வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்துட்டாரு, சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்துட்டாரு, அல்லது ஒரு பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு சுனாமியால் எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டுச்சு, அல்லது அவருடைய வீடு தீக்கு இறக்கி ஆகி போயிடுச்சு, அல்லது அவருடைய வீட்டில் உள்ள எல்லாம் என்ன கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, திருடப்பட்டிருக்கு. இப்போ நிராயுதபாணியாக தனக்கு அடுத்தவளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலையில் இருப்பாங்க பாருங்க. இவங்க கையேந்துறது மார்க்கம் ஹலால் அனுமதித்து இருக்கிறது. அவங்க கையேந்தி கேட்கறது தப்பு இல்லை. அவங்க தன்னுடைய தேவை நிறைவேறுற வரைக்கும் கையேந்துறது, யாசிப்பது அது தவறு அல்ல, அது இழிவான செயல் அல்ல. யாருக்கு அது இழிவு? ஒரு மனிதனுக்கு வீடு வாசல் கைகால் எல்லாம் இருந்தும் என்ன பிறர் இடத்துல யாசித்து சாப்பிடுவது, கைகால் தடாத்திரமா இருக்கும், வீடு வாசல் இருக்குது, எல்லாம் இருக்கு, ஆனாலும் அடுத்தவங்க கையேந்தி என்ன பிழப்பை நடத்துறது, காசு சேர்க்கறது, சாப்பிட்றது, இது ரொம்ப இழிவான ஒரு செயல் அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. அதே போல மனிதன் கௌரவமாக வாழ்வதைத்தான், கண்ணியமாக வாழ்வதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. அப்படித்தான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று என அறிவுறுத்துகிறது, கட்டளையாக சொல்லி காட்டுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், தாழ்ந்த கையானது அதாவது கொடுக்கக்கூடிய கை வாங்குகின்ற கையை விடவும் சிறந்தது. அதாவது உயர்ந்த கை கொடுக்கக்கூடியதா இருக்கும், தாழ்ந்த கை வாங்குகின்ற கையாக இருக்கும். இப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதே போல நபி அவர்கள் சொன்னார்கள், செல்வந்தன் யார் என்று சொன்னால், செல்வந்தன் என்பது அதிக சொத்து உள்ளவன் அல்ல, போதும் என்ற மனம் படைத்தவன் தான் உண்மையான செல்வ சீமாந்தகன் என்று முகமது நபி அவர்கள் சொன்னார்கள். எது இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறத வைத்து திருப்தியாக சந்தோஷமாக வாழ பழகி கொண்டவர், அத்தகைய உள்ளங்களை கொண்டவர், அவர் மிகப்பெரிய செல்வந்தன் என்று முகமது நபி சொன்னார். செல்வந்தன் என்பது அதிக சொத்துக்களை உடையவன் அல்ல, மாறாக இறைவன் தனக்கு அளித்தவற்றை கொண்டு மனதில் திருப்தி கொள்ளக்கூடியவன், மக்களிடம் உள்ளவர்களை விட்டும் பேராசை அற்று இருக்கக்கூடியவன் தான் உண்மையான செல்வந்தன். அதே போல நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் தொடர்ந்து யாசகம் கேட்டால் அவருடைய முகத்தில் சதைகள் மட்டும் இல்லாத நிலை, முகத்தில் உடம்பு ஃபுல்லாக சதை இருக்கும், முகத்தில் மட்டும் முகத்தில் மட்டும் என்ன இருக்காதுன்னா சதைகள் இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கற்பனை பண்ணி பாருங்க, இது மாதிரி மறுமை நாளில் இறைவனிடத்தில் வருவார் என்று முகமது நபி சொன்னார். அப்போ இதிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், யாசகம் கேட்பது வெட்கம், மானம் என கண்ணியம் இல்லாதவனாக அது அவனை ஆக்கி விடுகின்றது. யாசகம் கேட்பவர்கள் தமது கண்ணியத்தை இழந்து விடுவார்கள், இழிவு என்ற ஆடையை அணிந்து கொள்வார்கள். மனிதர்களிடம் கேட்பவனின் தேவையை இறைவன் அடைத்து விட மாட்டான். இறைவனிட தனது தேவையை முறையிடுபவனுடைய தேவையை அவன் உடன் இருந்து தாமதிக்காது, அவனுக்கு தேவையான வாழ்வாதார வசதிகளை இறைவன் செய்து கொடுப்பான். அவன் நிறையாபுரத்துலேருந்து அவனுக்கு கிடைக்கும் உதவி. அதனால் நாம் எதை இருந்தாலும் நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவோமேனால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நமக்கு மகத்தான கூலி இருக்கிறது. அப்போது யாருக்கு யாசகம் கேட்பது அனுமதி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு மனிதர் தீக்கு இரையாகப்பட்டால், அல்லது இயற்கை பேரிடர்கள், வெள்ளம் என பூகம்பத்தால், சுனாமி போன்ற பேரழிவுகளால் தன்னுடைய வாழ்வாதாரம் முழுவதையும், பொருளாதாரம், சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்து நிற்கக்கூடியவர். அதே போல் ஒரு மனிதர் தன்னுடைய பொருள்கள் எல்லாம் சூறையாடப்பட்ட நிலையில் அநியாயமாக அரசாங்கத்துடைய அடக்குமுறைகளுக்கு உட்பட்டதனால எல்லாத்தையும் இழந்து நிற்பார். அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சாதனங்களை பெற்று அதை சரி செய்து கொள்கின்ற கால அவகாசம் வரைக்கும் அவர் அடுத்தவற்றை கையேந்தலாமே தவிர, இது அல்லாமல் வேறு எந்த தேவைகளுக்காகவும் ஒரு மனிதன் சுயமரியாதை இழந்து அடுத்தவற்றை கையேந்தக்கூடாது என்பதை அவர் உணர்ந்து வாழ வேண்டும் என்பதை இது நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உணவுகளில் தடுக்கப்பட்ட உணவு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நல்லவற்றை, தூய்மையானவற்றை உங்களுக்கு ஆகமாக்கி வைத்து எதுவெல்லாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு இழைக்குமோ அவற்றை எல்லாத்தையும் தடை செய்து உள்ளான். மனிதர்களே, பூமியில் உள்ளவற்றில் அனுமதிக்கப்பட்ட பரிசுத்தமானதையே உண்ணுங்கள்,
மேலும் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை ஒருபோதும் பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி ஆவான். இது குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தில் 168வது வசனத்தில் இருக்கு. இப்போ வாங்க பார்ப்போம், நம்ம தடுக்கப்பட்ட உணவுகளுடைய லிஸ்ட்டு பட்டியல் என்னங்கிறத குர்ஆன் நமக்கு ஒரு வசனத்தில் அழகாக சொல்லி காட்டுகிறது. குர்ஆனில் 5வது அத்தியாயம் மாயிதா என்று ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த அத்தியாயத்தினுடைய 3வது வசனம் சொல்லி காட்டுகிறது, கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்தது, அடிபட்டு செத்து போனது, உயரத்திலிருந்து விழுந்து இறந்தது, அல்லது கொம்பால் குத்தப்பட்டு இறந்தவைகள். விலங்குகளுக்கு இடையில சண்டை வந்து கொம்பால் குத்தி கிழிக்கப்பட்டு இறந்து போனது, வனவிலங்குகள் கடித்து இறந்து போனது ஆகியவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டுள்ளது. கழுத்து நெரிக்கப்பட்டது, அடிபட்டு சாகிறது, உயரத்திலிருந்து கீழே விழுந்து இறந்தது, விலங்குகளுக்கு உண்டான இடையில சண்டை ஏற்பட்டு கொம்பால் குத்தப்பட்டு இறந்து போனவைகள், அல்லது வனவிலங்குகள் வேட்டையாடி அதனால் குற்றுயிரும் கொலையுருமாக கடந்து இறந்து போனவை, இவையெல்லாம் சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது. இவற்றில் உயிருடன் கண்டு முறைப்படி நீங்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்து உண்ணுகின்ற உணவை தவிர வேற எதையும் நாம் என்ன செய்யக்கூடாது, உண்ணக்கூடாது. அதே போன்று வணக்கத்திற்காக நாடப்பட்டவற்றிற்கு அறுக்கப்பட்டவற்றையும், அதான் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்ட எந்த ஒரு ஆடு மாடு கோழியாக இருந்தாலும் அதை உண்ணுவதற்கு தடை இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் அம்பு எறிந்து குறிபார்த்து குறிபார்க்கிறது, அம்பு எறிந்து குறிபார்க்கிறது, கிளி ஜோசியம், எலி ஜோசியம், கயிறை பார்க்கறது, இதுவெல்லாம் இந்த மாதிரி ஜோசிய வகைகள் என்னென்ன இருக்குதோ, கணினி ஜோசி இருக்குது, எண் கணித ஜோசியம் இருக்குது, இப்படி பல வெரைட்டிஸ் இருக்குது. ராகு காலம் கேட்குது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, பூனை குறுக்க வந்தால் சகுனம் பார்க்க, இதுவெல்லாம் முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட பாவங்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆக தானாக செத்தவைகள் இதில் பல வகைகள் இருக்குது. தானாக செத்தவைகளும் சாப்பிடக்கூடாது, அது பல வகைகளில் இருக்குது. நோய் பிடிச்சி இறக்கிறது இருக்கும், அல்லது தானாக இயற்கை மரணம் அடைஞ்சிருக்கும், அல்லது செயற்கையாக மரணம் அளிக்கப்பட்டதாக இருக்கும். இப்படியாக விஷயங்கள் செயற்கையாக என்று சொன்னால் என்ன அர்த்தம், பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்காமல் என்ன செய்யறதுன்னா வெட்டுறது, ஒரே அடியாக வெட்டி கொள்வது, அது மாதிரிலாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ரத்தம், எந்த அனுமதிக்கப்பட்ட பிராணிகளுடைய ரத்தமாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. பன்றி முழுவதுமாக தடை செய்யப்பட்டு இருக்கிறது, மாமிசம் எல்லாமே தடை செய்யப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவைகள் நமக்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது. அது மாதிரி குடிபானங்களில் மதுபானங்கள் எவையெல்லாம் போதை தருகின்றதோ அவை அனைத்துமே தடுக்கப்பட்டு இருக்கிறது. மதுபான விஷயத்தில் நபியவர்கள் 10 சாராரை சபித்து உள்ளார்கள். 10 வகையான மனிதர்களை ரசூலுல்லாஹ் சபிச்சிருக்கிறார். யாரெல்லாம் மதுபானத்தை வடிப்பவன், தயாரிப்பவன், அந்த மதுவை வாங்குபவன், மதுவை குடிக்கக்கூடியவன், அந்த மது பொருட்களை சுமந்து செல்பவன், அதை சுமக்கிறவன், அதை சுமந்து செல்லப்படுவன், யாரிடத்துல எடுத்து செல்லப்படுதோ அவன், அதை ஊற்றி கொடுக்கக்கூடியவன், அதன் மூலியமாக சாப்பிடுபவன், அதனை விற்பனை செய்பவன், அதுக்கு சாடமாடையாக வழிகாட்டுறது, இது எல்லாமே இவர்கள் அனைவரும் குற்றத்தில் சமமானவர். ஆக போதை என்பது அது பார்க்கக்கூடிய இடத்திலே பான்பராக்கா இருக்கலாம், ஹான்ஸா இருக்கலாம், கான்ஸ் போயிலையாக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம், அபீனா இருக்கலாம், ஹெராயினா இருக்கலாம், ஒயினா இருக்கலாம். எந்த ஒரு வகையில் மது நம்ம அதை குடித்தா நமக்கு ஒரு மதி மயக்கம் ஏற்படுகிறது, நம்முடைய சுய அறிவு இழக்கப்படுது, ஒரு வகையான மயக்கம் என தலை சுற்றலை ஒரு மாதிரி நம்மளை கொண்டு போகுது என்று சொன்னால் அது எல்லாமே தடை செய்யப்பட்டது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என போதை தரக்கூடிய அனைத்து வஸ்துகளும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது. மது மட்டும் இல்லை, போதை எதெல்லாம் தருதோ அது எல்லாமே உங்களுக்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது. ஏன்னா சிறிய அளவில் போதை இருந்தாலும் அந்த போதை நமக்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது, ஹராம் ஆக்கப்பட்டு இருக்கிறது. அதன் பக்கம் நம்ம போகக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பானவர்களே, நாம் இன்றைக்கி 3 தடுக்கப்பட்ட விஷயங்களை குறித்து பார்த்துருக்குறோம். ஒன்று, நயவஞ்சனுடைய குணாதிசயம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. 2வது, ஒருபோதும் நாம் அடுத்தவர்கிட்ட யாசித்து விடக்கூடாது. அதாவது காரண காரியங்கள் இல்லாமல் யாசிக்கக்கூடியவர்கள், அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர மற்ற காரியக்காரர்கள் கையேந்துவது தடுக்கப்பட்டிருக்கு. 3வது, நாம் குடிக்கக்கூடிய உணவு பானம்,
நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரங்களும் ஹலாலாக இருக்கணும். வட்டிக்கு வாங்கி சாப்பிடக்கூடாது, அடுத்தவங்க பொருளை ஏமாற்றி மோசடி செஞ்சு ஏன்னா அதன் மூலியமாக சாப்பிடக்கூடாது, திருடி சாப்பிடக்கூடாது, ஏன்னா அடுத்தவங்க துரோகம் பண்ணி அடுத்தவங்க பொருளை எப்படியாவது நம்ம அபகரிச்சுங்கிற எண்ணத்தில் எந்த ரூபத்தில் வந்து வட்டியோ லஞ்சமோ அல்லது என்ன வகையில் இருந்தாலும் அதெல்லாம் தடை செய்யப்பட்டு இருக்கு என்பதை நம்ம புரிஞ்சு சரியான பாதையில் நாம் இறைவனுக்கு பிடித்த நல்ல முஸ்லிம்களாக வாழ வேண்டும். இன்றைய வகுப்பு இதோடு முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்னும் சில தடுக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து நாளைய தினம் பார்ப்போம்.